வாட்ஸ்அப் guys, வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்மென் மூவி டைம் லைன் தான் பற்றி பார்க்க போகிறோம். இது நான் எந்த ஒரு ஸ்டோரியோ இல்லை ஸ்பாய்லரோ சொல்லலை. நீங்கள் எந்த ஆர்டரில் எக்ஸ்மென் மூவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் ஸ்பாய்லர் ஃப்ரீ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் இந்த எக்ஸ்மென் டைம் லைனுக்கே தொடக்க புள்ளியாக இருக்க மூவி தான் எக்ஸ்மென் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது 1962 நடக்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இது ஃபுல்லாகவே நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸுக்கும் மேக்னட்டோவுக்கும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுதான் எக்ஸ்மென் டீம் எப்படி ஃபார்ம் ஆனுச்சுன்றதை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை கண்டினியூ பண்ணி எக்ஸ்மென் ஆர்ஜின்ஸ் மூவி 1979 செட் ஆகியிருக்கும். அண்ட் அதில் தான் நம்ம லோகன் ஆக்சுவலி எக்ஸ்மென் டீம் சேர்ந்துருப்பார். அண்டு இது நம்ம எக்ஸ்மென் டீமை தாண்டி நம்ம உல்வரினுக்கும் சைபர் ட்ரூத்துக்கும் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை கண்டினியூ பண்ணி எக்ஸ்மென் அண்ட் X2 ரெண்டுமே பேரலாக 2004 நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்மென் அண்ட் X2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் ஈஸியாக புரியும். ஏன்னா எக்ஸ்மென் ஆரிஜின்ஸில் உல்வரினுக்கு அந்த அடமெண்டியம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்றதை எக்ஸ்மென் அண்டு X2 தான் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்மென் ஆரிஜின்ஸை கம்பேர் பண்ணப்போ இது கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே இது ரிலீஸ் ஆனதுன்ற காரணத்தினால. அண்ட் அதை தொடர்ந்து நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸ்மென் த லாஸ்ட் ஸ்டாண்டப் மூவியை தான் பார்க்கணும். இந்த படம் ஆக்சுவலாக 2006 டைம் லைனில் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி ரிலீஸ் ஆனதும் 2016 தான். அண்ட் அப்படியே வந்தோன்னா 2013 நடக்கிற நம்ம உல்வரின் ஸ்டோரி தான். அது உல்வரின்ட்டு தனியாகவே ஒரு படமே எடுத்திருப்பாங்க. அண்ட் இதுதான் செகண்ட் எக்ஸ்மென் டைம் லைன் உருவாக ஒரு பேஸாக க்ரியேட் ஆனுச்சுன்னு சொல்லலாம். இந்த மூவியோட எண்டில் தான் நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸும் மேக்னட்டோவும் வந்து உல்வரினை பார்க்க வந்திருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து 2023 எக்ஸ்மென் த டேஸ் ஆஃப் ஃப்யூச்சர் பாஸ்ட் நடக்கும். அண்டு இதில் தான் மொத்த டைம் லைன் ஷிஃப்ட்டுங்கிறதே நடக்கும். இது மொத்த கதையும் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. திருப்பியும் பாஸ்ட் டைம் லைனுக்கே போய் அங்கே ஒரு புது டைம் லைன் க்ரியேட் பண்ணி இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த டைம் லைனில் மொத்தமாக சேஞ்ச் பண்ணி மண்டையை குழப்பியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் 2023 திருப்பி 1973க்கு அந்த கதை ஷிஃப்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த புது டைம் லைனில் தான் எக்ஸ்மென் அப்போக்லிப்ஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்போக்லிப்ஸ் நடக்கிற டைம் லைன் 1983. அண்ட் அதை கண்டினியூ பண்ணி 1992 தான் டார்க் ஃபீனிக்ஸ் நடக்கிறதா செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட லாஸ்ட் ஃபிலிம் தான் லோகன். அது 2029 நடக்கிற மாதிரி இருக்கும். அண்டு அதோட எக்ஸ்மெனோட மொத்த டைம் லைனும் முடிஞ்சிருச்சு. இதில் டெட்புல் அண்டு நியூ மியூட்டன்ஸ் வந்து நான் சேர்க்கல. ஏன்னா அது எந்த டைம் லைனில் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அதுவும் மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே டெட்புல் கொண்டு வந்ததுக்குனால பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு அது நம்ம டெட்புல் அண்ட் உல்வரினில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த டேஸ் ஆஃப் ஃப்யூச்சர் பாஸ்ட்டுக்கு அப்புறம் க்ரியேட் ஆன டைம் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் நம்ம டெட்புல் அண்ட் நியூ மியூட்டன்ஸ் வர்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்டு இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஜஸ்ட் மூவிஸ் என்னென்ன ஆர்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும் அண்ட் அதோட டைம் லைன் இது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அண்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா வித் ஸ்பாய்லரோடு வேணும்னா என் தலைவன் MC 5 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணிட்டாரு. நீங்கள் வேணால் நான் சொன்ன ஆர்டரில் படத்தை பார்த்துட்ட பிறகு நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும்னு நினைக்கிறேன். நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் படத்தை பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் தேங்க்ஸ் டு அனிமே வேர்ல்டு இந்த கண்டென்ட்டை சொன்னதுக்கு. இந்த மாதிரி வேறு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப். டேக் கேர். சியர்ஸ்.